இப்போ மூன்றாவது கதை அன்பெனும் அருங்குணம். சரியா? அன்பு தான் நல்ல குணம், அது நம்ம என்னைக்கும் காப்பாற்றும் அப்படின்றத அடுத்தது பார்க்க போகிறோம். ஒரு அழகிய ஒரு காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு. சரியா? அந்த மரத்தில் பறவைகள் விலங்குகள் எல்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு கரடி மட்டும் இருந்தது. அந்த கரடி எப்போ பார்த்தாலும் சேட்டை செஞ்சுட்டே இருக்கும். யாருக்கிட்டையும் பாசமாக இருக்கவே இருக்காது. பறவையை கூட்டை எட்டி பார்க்கும். குஞ்சுக தானே அப்படின்னு சொல்லி பார்க்காம அந்த கூட்டை பிரிச்சிடும், தூக்கி எறிஞ்சிடும் குஞ்சுங்களை. சரியா? அப்புறம் என்ன பண்ணுன்னா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன குட்டி குரங்குகளை சண்டை போடும். அதோட தலையை கொட்டும். தலையை கொட்டுறப்ப என்ன ஆகும்? தலை வீங்கிரும். அதை பார்த்து சிரிக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கெடுதல் நிறைய பண்ணிட்டு இருந்துச்சு. அதனால பறவைகளும் குரங்குகளும் வேறு மரத்திற்கு போயிடலாம்ப்பா, இதோட பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வேறு மரத்திற்கு போயிருச்சுங்க. அப்புறம் என்ன பண்ண, ஒரு முறை வேடன் ஒருவன் விரிச்ச வலையில அந்த கரடி மாட்டிக்கிச்சு. காடே அதிர வகையில் அது சத்தமாக போட்டுச்சு. ஏன்னா யாருமே அங்கே இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. காடே அலற மாதிரி சத்தம் போட்டுச்சு. ஆனால் காப்பாற்ற யாருமே வரல. அப்புறம் என்ன பண்ணுச்சு? யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு கத்துச்சு. உடனே அந்த நிலையில் என்ன பண்ணுச்சு? பறவைகள் அங்கே ஓடி வந்துச்சு. இந்த சத்தத்தை கேட்டு பறவைகள் அந்த வேடனை கொத்தி 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 என்ன பண்ணுச்சு? அந்த வேடனை திரத்திருச்சு. அப்புறம் சின்ன சின்ன குரங்குங்க என்ன பண்ணுச்சுங்க? அந்த வலையை கடிச்சு கொதறி அந்த கரடியை என்ன பண்ணுச்சுங்க? காப்பாற்றி விட்டுருச்சுங்க. பீத்து காப்பாடு. அன்று முதல் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஒன்றா அன்பாக சந்தோஷமாக இருந்தாங்க. சரியா? நம்ம எந்த அளவுக்கு அன்பை மற்றவங்கள்ட்ட காமிக்கிறோமோ அவங்க தக்க சமயத்தில் நமக்கு உதவி செய்வாங்க. அதனால் யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? கோபத்தை காமிக்கக்கூடாது. கதை புரிஞ்சுதா? அடுத்து பாருங்க, இந்த கதையோட குரல். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்புடைமை அப்படின்ற தலைப்புல குரல் 77. என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அதாவது எலும்பில்லாத உயிரை வெயில் எப்படி காய்த்து வருத்துமோ அதே போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும். திருக்குறளோட பொருளை தெளிவாக பார்ப்போம். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். என்பு அப்படின்னா எலும்பு. சரியா? எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் என்ன பண்ணும்? நல்லா காய வச்சிடும். இப்போ மண்புல்லாம் எடுத்திங்கன்னா வெயிலில் வந்தாலும் என்ன பண்ணும்? சுருங்கிடும். சரியா? அப்போ எலும்பு இல்லாத உயிரை எப்படி வெயில் காய்த்து வருத்துதோ அதே போல் அன்பு இல்லாமல் எவன் உயிர் வாழ்கிறானோ அவனை அறம் வருத்தும். அதாவது நல்ல காரியங்கள் அவனை வருத்தும். அதனால எல்லாருக்கும் என்ன செலுத்தணும்? அன்பு. அதாவது அவங்க மேலே பாசம் அக்கறைன்ற அன்பை செலுத்தணும். யார்ட்டையும் வெறுப்பு காமிக்கக்கூடாது. அதுதான் இந்த திருக்குறளோட பொருள். இன்னொரு தடவை திருக்குறள் ரீட் பண்ணி காமிக்கிறேன். என்பில் அதனை வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அன்புடைமை. குறள் 77. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். சரியா?